மக்களை வணக்கம். நான் உங்களுக்கு தொடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கவர்னர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநராக இருக்கிற அர்லேக்கர் அவர்கள் மதுரையில ஒரு கூட்டத்துக்கு போறாரு, நிகழ்ச்சிக்கு போறாரு. நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி வந்தா பிரச்சனை இல்லை. அங்கே தேவையில்லாத சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுறாரு, ஆய்வு கூட்டம் நடத்துகிறார். அங்கே கலெக்டரை கூப்பிடுறாரு, எஸ்பியை கூப்பிடுறாரு, உட்காந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆய்வு நடத்தி இருக்கிறார். அதற்கு என்ன காரணம்னா, வைகை ஆற்றை பார்த்தாராம். வைகை ஆற்றுல வைகை ஆறே காணமா, தண்ணீரை காணுமா, ஆறையும் காணும், தண்ணியும் காணும். வைகை ஆற்றின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல், வைகை ஆற்றின் மீது உரிய விஷயத்தை செய்து வைகை ஆற்றை காப்பாற்றாமல் போனால் ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் பேசியிருக்கிறார் நம்முடைய ஆளுநர் அவர்கள். இவர் பேச்சு சரியா தப்பா? இவர் பேச்சால் இன்றைக்கு தமிழ்நாடு உரிமைகள் ஆளுநர் கைவசம் போயிருக்கிறதா? ஆளுநர் ஆட்சி நடக்குதா? நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற தாவேகாவுடைய தலைவராக இருக்கிற நடிகராக இருக்கிற சோசப் விஜயனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதா? இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். இந்த கவர்னருடைய பேச்சுக்கு கடும் எதிர்வினை ஆற்றி இருக்கிறது தாவேக அரசாங்கத்தில் இருக்கிற சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிற வன்னியரசு அவர்கள். ஒரு அமைச்சரவையில் இருக்கிறவர், ஆளுநரால் நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சர், பிளஸ் தாவேக அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமா இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் ஆளுநர் நினைச்சா என்ன வேணா ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்படி இருக்கிற நிலைமையில அதே ஆளுநரை எதிர்த்து பேசியிருக்கிறார். இது எங்கே கொண்டு போய் முடிய போகிறது, என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்முடைய கருத்தாக முன்வைக்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பாய் வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக போடுங்க. வன்னியரசு அவர்கள் விசிகாவிலிருந்து சப்போர்ட் பண்ணப்பட்டு அமைச்சராக்கப்பட்டிருக்கிற எங்க அண்ணன் வன்னியரசு இப்போது ஆளுநர் மீது கடும் கொந்தளிப்போது கொதித்திருக்கிறார். ஏன்னா நான் இந்த மாதிரி கொதிப்பதற்கு முன்பாக விசிகாவும் வன்னியரசோ அண்ணன் திருமாவளவனோ எதற்காக பொங்குவார்கள் என்று எதிர்பார்த்தேன்னா, நேற்றைக்கு முன்தினம் மயிலாடுதுறையில ஒரு ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலையில பெண்ணும் அந்த பையனுமே ஒரு சின்ன கொட்டகைக்குள்ள தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். அது பார்த்தவனே தெரியுது அது படுகொலை என்று. அப்படி இருந்த போதும் அவர்கள் அதன் மீது எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு, ஒரு ஆடியோ. அதாவது திருமாவளவர்கள் போன்ல பேசுற மாதிரி, பாடியை நீங்க எரிச்சிருங்க, இப்பெல்லாம் நம்ம டெக்னிக்கலா ஒன்னா சப்போர்ட் பண்ணலாம், பொலிட்டிக்கலா சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு திருமாவளவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ போகுது. அதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. ஆனா அவர்கிட்ட தான் அந்த நிர்வாகிகள் பேசுறாங்கன்றது அந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். அது என்னங்க டெக்னிக்கலா சப்போர்ட், பொலிட்டிக்கலா சப்போர்ட் பண்ண முடியாது? இதற்கு எனக்கு விளங்கல. இந்த டெக்னிக்கல் பொலிட்டிக்கல்ன்ற இந்த மைலேஜ்க்குள்ள, இந்த கேடயத்துக்குள்ள ஒளிந்து டெக்னிக்கலுக்குள்ள வெளியில வர்றதும் பொலிட்டிக்கல்ல ஒளிஞ்சுக்கிறதும் என்ன மாதிரியான மனநிலை என்பது திருமாவளவன் அவர்களே வெளியிட்டால் மட்டுமே அதோட உண்மைத்தன்மை நமக்கு புரிய வரும். என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஓகே, ஆளுநர் மதுரைக்கு போறாரு. மதுரையில் ஒரு கூட்டத்துல பேசுறாரு. கூட்டத்துல பேசி முடிச்சோடனே போகும்போதே வைகை ஆற்றை பார்த்துட்டே போனாராம். வைகை ஆற்றுல தண்ணி இல்லை, வெறும் மணல் பாங்கா இருக்கு. ஆறு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஆறை காணோம், வைகையை காப்பாத்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆட்சியாளரை குறித்து கேள்வி கேட்பது தப்பில்லை. ஆனால் நீங்க இறங்கலைன்னா ஆளுநர் மாளிகை களமிறங்கும்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் அங்கே ஆய்வு கூட்டம் நடத்தி தான் சர்ச்சைக்கு வழிவகுத்திருக்கு. ஆளுநர் அதை செய்ய முடியுமா? பொறுப்பு ஆளுநர் அவர் நமக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு ஆளுநர் இல்லை. அவர் கேரளா ஆளுநர், நம்ம அடிஷனல் சார்ஜ், அவர் இன்சார்ஜ் ஆளுநர் தான், அவர் பொறுப்பு ஆளுநர் தான். அவர் இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி வன்னியரசு அந்த தாவேக அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சரவையில் இருக்கிற ஒருவர் ஆளுநர் குறித்து காட்டமான ஒரு அறிக்கை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கார். அதுல என்ன போட்டிருக்காரு அவர் அப்படின்னு சொன்னா, மதுரை வைகை ஆற்றை அவர் சொன்னாராம், பொறுப்பு ஆளுநர் அவர் சொன்னாராம், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மதுரை வைகை ஆற்றை பார்த்தேன், ஆறு உள்ளது, நீர் எங்கே? துப்பாக்கி எடுத்து போருக்கு செல்வது மட்டுமல்ல, நதிகளை மீட்பதும் தேசப்பற்றுதான். வைகையை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். வைகை ஆற்றை யாரும் சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகையே களமிறங்கும் என்று ஆளுநர் பேசியிருக்கிறார். அதுக்கப்புறமா 1.5 மணி நேரத்துக்கு அவர் ஆளுநர் கூட்டம் போட்டிருக்காரு, ஆய்வு கூட்டம். பொறுப்பு ஆளுநரே, உங்களுக்கு பொறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேரளாவுடைய ஆளுநராக அவர் கடந்த மார்ச் 12ஆம் தேதி தான் நமக்கு பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றார். அதுக்கு முன்னாடி ஆர்.என். ரவி தமிழ்நாட்டுக்கு 7.5 கூட்டிகிட்டே இருக்காருன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ அவர் பொறுப்பு ஆளுநராக நமக்கு அர்லேக்கர் வந்திருக்காரு. அதற்கு இவர் என்ன சொல்றாருன்னா, மும்மொழி கொள்கைன்னு இந்தி திருப்பி கொடுக்குறீங்க, பிற்படுத்தப்பட்டோர் மீதான குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கிறீங்க, ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் 3284 கோடியை
கொடுப்போன்னு ஒன்றிய அரசு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இல்லையா? கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்கிற வேலை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பும் பொறுப்பை கொண்ட பொறுப்பு ஆளுநர் இது குறித்து ஏன் வாய் திறக்க மாட்டார் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதோடு சும்மா விடாம மேகதாதுல அணை கட்டுவோன்னு கர்நாடகா இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, இது குறித்து இந்த பொறுப்பு ஆளுநர் ஏதாவது பேசியிருக்கிறாரா, வாய் திறந்திருக்கிறாரா? திறக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் சொல்லாம அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம கடந்த 1ஆம் தேதி டில்லியில ஆளுநர் அவர்களும் உள்துறை அமித்ஷாவை அவர்களும் சந்திக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முக்கியமாக கவனம் பெறுகிற பிரச்சனையா இருக்கு. 1ஆம் தேதி போய் அவரை சந்திக்கிறாருங்க, அமித்ஷாவை சந்திக்கிறார். உள்துறை அமைச்சர் சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசுறாரு. ஏன்னா ஏற்கனவே திமுக தமிழ்நாட்டு அரசுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, எம்எல்ஏக்கள் பறிமுதல் செய்வது, பறிமுதல் எப்படின்னா பர்ச்சேஸ் பண்றது, எம்எல்ஏ புல்லிங்கு, குதிரை பேர விஷயங்கள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை முன்வைத்து அர்லேக்கர் கிட்ட ஒரு புகார் கடிதம் கொடுத்துருக்காங்க. தாவேக அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேடு, இதெல்லாம் இவ்வளவு எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தில் தூக்கியிருக்காங்க, இவங்க எங்க மேல பழி போடுறாங்க, இதற்கெல்லாம் ஆளுநர் வாய் திறக்கணும், சட்டப்படி இதுல ஆளுநர் தலையிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புகார் கடிதத்தை திமுக தரப்பில் ஆளுநர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகார் கடிதம் கொடுக்கப்பட்ட பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பின் பேர்ல அங்க போய் சந்திக்கிறாரு. அங்கே அவர் ஆலோசித்து விட்டு வந்த பிறகு இங்கே மதுரையில ஆய்வு கூட்டம் நடத்துறாரு. டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே ஆய்வு கூட்டம் நடத்துறாருன்னா என்ன அர்த்தம்னா, ஆளுநர் தன்னுடைய பதவியை, அதிகாரத்தை தமிழ்நாட்டில் செலுத்துவதற்கு தொடங்கி விட்டாரா? ஏன்னா கடந்த மே மாசம் 10ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிற கடைசி நாளுக்கு முதல் நாள் வரைக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம மைனாரிட்டியாக ஆபீஸா போய் கையேந்திக்கிட்டு இருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆவதற்காக கட்சி தலைவரான ஜோசப் விஜய் ஆபீஸா போய் நிற்கும் போது அப்போது உள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய அரசு கோப்புகளை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லி 2 நாட்களாக கவர்னர் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இதுவரை தெளிவு இல்லை. இன்றைக்கு ஆய்வு கூட்டம் நடத்துவதற்காக தொடங்கி விட்டதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, கவர்னர் தன்னுடைய ரூலை தொடங்க ஆரம்பிச்சிட்டார், எடுத்துக்கிட்டாரோ, அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாரோ, தாவேக ஆட்சி விரைவில் கவிழாமல் கலைக்கப்படுமோ, முடக்கப்படுமோ என்ற சந்தேகங்கள்லாம் வருது. அப்ப இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய முதலமைச்சர் வாய் மூடி மௌனியா இருக்காரு. ஆளை பை பண்றதுல தெளிவா இருக்காரு. எம்எல்ஏக்களை பை பண்றதும், கரூர்ல போய் சீன் போடுறதுக்கு, ஆக்ஷன் பண்றதுக்கும், தன்னை ஒரு பெரிய தூய சக்தியா காட்டிக் கொள்வதற்கு துர்நாற்ற சக்தியாக இருக்கிற தாவேக்காவை சென்ட் அடிச்சுக்கிட்டு, சில பேர்லாம் உங்களுக்கு தெரியும் குளிக்க மாட்டானுங்க, தண்ணி எல்லாமே இருந்தா கூட, தண்ணி பஞ்சம்னா கூட பரவாயில்லன்னு சொல்லாங்க. ஒரு மனுஷன் குளிக்க மாட்டான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், சென்ட் அடிச்சுட்டு கிளம்பி போவான். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? சிரிப்பா இருக்கு உங்களுக்கு, என்னடா இது உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிடுறாருன்னு. ஆமாங்க, நிறைய பேர் செய்வானுங்க அந்த தப்பை. என்னன்னா, நம்ம கிட்ட வர்றவனுக்கு நம்ம நாற்றம், உடல் நாற்றம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த நான்லாம் அவனை நாத்த மருந்து தான் சொல்லுவேன், சென்ட் கிடையாது, அடிச்சுட்டு வராங்க இல்லையா. இது மாதிரியான துர்நாற்றம் எங்க நம்முடைய ஆட்சி நிர்வாக அவலங்கள் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு யாராவது அவலங்கள் பத்தி பேசினா உடனே அவங்க மேல சட்ட நடவடிக்கை, அவளை கைது பண்ணு, அவளை உள்ள தூக்கி போடு, அவங்க எப்படி பேசலாம், இப்படி அடக்குமுறையை ஏவி விட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஆளுநரே கையில் எடுத்துட்டார். உங்களுடைய அதிகாரங்களே ஆளுநர் கையில் எடுத்து 1.5 மணி நேரம் ஆய்வு கூட்டம் நடத்திட்டாரு. ஆளுநர் இப்படி மாவட்டமா ஆய்வு கூட்டம் நடத்தினா இங்க தமிழ்நாட்டை ஆள்வது ஆளுநரா அல்லது ஜோசப் விஜயான்னு சந்தேகம் வந்துடும் எல்லாருக்கும். இந்த ஆளுநர் ஆய்வு கூட்டம் நடத்த வந்த உடனே நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருதா, இந்த ஆட்சி நிக்குமா, கழிச்சிருவாங்களா? கவிழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. நான் கடந்த வீடியோவில் சொன்னேன், அதையே தான் இப்போ திரும்பி சொல்றேன், கவிழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கலைக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குல்ல. இதைதான் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, இப்ப நீங்க வைகை ஆத்துக்கு பயங்கரமா பொங்குறீங்களப்பா, வைகை ஆத்த காணும், இல்லைன்னா கவர்னர் மாளிகையே கிளம்புறவங்களாம் பேசுறீங்களே, நீங்க உங்களுடைய ஆட்சி ஒன்றிய அரசாங்கம் 2014 நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப தூய்மை கங்கா அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தீங்க. 2014 இருந்து 2026 எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் நீங்க 12 வருஷத்தை தாண்டிட்டீங்க. இந்த 12 ஆண்டு காலத்துல 26,004 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 27,000 கோடி ரூபாயை கங்கை ஆற்றை சுத்தப்படுத்துவதற்காக
கங்கை ஆற்றுல பணத்தை கொட்டிருக்கீங்க. சுத்தம் பண்றேன் சுத்தம் பண்றேன் சுத்தம் பண்றேன் சுத்தம் பண்றேன்னு சொல்லி பாஜக அரசாங்கம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடி அவருடைய அரசாங்கம், அமித்ஷாவுடைய அரசாங்கம் கங்கையை சுத்தப்படுத்துகிறேன், தூய்மைப்படுத்துகிறேன் என்ற பேர்ல கிட்டத்தட்ட 27,000 கோடி, 26,000 கோடி, 27,000 கோடி ரூபாயை கங்கை ஆற்றில் போட்டிருக்கிறார்கள், கொட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் கங்கை ஆற்றுல பிணங்கள் மிதக்குது, கங்கை ஆற்று மாசுபட்டு இருக்கு. கங்கை ஆறுடைய நீரை நீங்க வந்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா மயங்கி ஊந்துருவீங்க, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து நமக்கு போய் சேர்ந்துருவாங்க. இதயம் நின்று விடும் செயல்பட, அவ்வளவு மாசுவாக இருக்கிறது, அவ்வளவு கேவலமான நீராக இருக்கிறது அந்த கங்கை ஆறு. ஆனா அதை புனித நீர்னு சொல்லுவாங்க. அது அவருடைய நம்பிக்கை, அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் கங்கை ஆற்றை சுத்தம் பண்றேன்னு 27,000 கோடியை கொட்டி வச்சிருக்கீங்களே, அது சுத்தமாச்சான்னு கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர். அவர் யாருன்னா தாவேக அரசாங்கத்துல சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கிற விசிகாவுடைய உறுப்பினராக தேர்வான அண்ணன் வன்னியரசு. இந்த கேள்விக்கு கவர்னர் அர்லேக்கர் கிட்ட பதில் இருக்குமா? அல்லது ஐயோ கவர்னர் எல்லாம் அப்படி பேசக்கூடாது, நீங்க பேசப்படாது, ஏன் பேசுனீங்க அப்படின்னு நம்ம நடிகரும் மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜயும் வன்னியரசை கண்டிப்பார்களா? என்ன செய்வார்? என்ன செய்ய போகிறது? இப்போ நீங்க வந்து இதை பேசிட்டீங்க, இந்த மாதிரி வந்து பொறுப்பாளர் வாய் தரப்பாரான்னு கேட்டாரு. காவிரி உரிமையை பாதுகாக்கிறது பத்தி இதுவரையும் பேசல, வைகையை மீட்கிறத பத்தி எதுவும் பேசல, தாமிரபரணியை போடுறது பத்தி எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு அரசு பார்த்துக்கோ, நீங்க பேசவே தேவையில்லை. முடிஞ்சா முதலமைச்சருக்கு ஆலோசனை கொடுங்க. ஆனா அதை விட்டுட்டு இங்க நான் வந்து ஆய்வு பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு இறையாண்மைக்குள்ள நிர்வாகத்துக்குள்ள ஆளுநர் தலையிடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு குறிப்பிட்டிருக்கார் அமைச்சர். அது இல்லாம நம்ம ஷேடோ சிஎம்ஸா, ஆக்டிங் சிஎம்ஸா நடமாடிக்கிட்டு இருக்கிற அமைச்சர்கள்ல இன்னொருத்தர் இருக்கார், அவரும் வாய் துடுக்கான அமைச்சர் தான், நிர்மல் குமார், RSS பின்புலத்திலிருந்து வந்தவர். அவரும் கவர்னர் தேவையில்லாமல் ஆய்வு கூட்டங்கள் நடத்துவதை ஏற்கக்கூடாது, கவர்னர் அப்படி ஆய்வு கூட்டத்துக்கு அழைத்தால் அதிகாரிகள், தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள் யாரும் ஒத்துழைப்பு தரக்கூடாது, அரசின் அனுமதி இல்லாமல் கவர்னரை சந்திக்க கூடாது அப்படின்னு பல விஷயங்களை நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமாரும் சொல்லியிருக்கிறார். இது மேம்போக்கா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணும்னா, அடடா தாவேக அரசாங்கம் கவர்னரை எதிர்க்கிறதே, பாஜகவை எதிர்க்கிறதே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இதெல்லாம் நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன்ற கதை, இதுல எங்கேயுமே உண்மை இல்லை. உண்மையிலேயே இப்படி இருந்திருந்தால் ஜெயலலிதா பீரியட்ல ஒரு வாட்டி சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னர் இருந்தார். அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டார், ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அந்த சம்பவத்தை பார்வையிடுவதற்காக அங்க போயிட்டார். அவர் கொதிச்சு எழுந்துட்டாங்க அந்த அம்மா. அன்னைக்கு போனவர் தான் கவர்னர் மாளிகைக்குள்ள. அதுக்கப்புறம் அவரால் வெளியே வர முடியல. ஏன்னா அந்த அம்மா சொன்ன குற்றச்சாட்டு அந்த மாதிரி, இவர் என்னிடம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அரசியல்ல இது மாதிரி ஒரு அசிங்கத்தை சந்தித்ததில்லைன்ற மாதிரி கவர்னர் மாளிகை அன்றைக்கு அவர் பெரிய அவமானத்தை சந்தித்தது. அப்பேற்பட்ட அதிரடிகள் எல்லாம் பார்த்த இந்த தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எல்லாம் கவர்னர்களை தன் பிடிக்குள் வைத்திருந்தார்கள். ஆனால் தாவேகா முதல் நாளிலேயே கவர்னர் பிடிக்குள் போய்விட்டது. அதனால்தான் கவர்னர் என்ன சொன்னாலும் இதை ஏற்கிறது. நான் வந்தா நீ அந்த பாட்டை முதல்ல பாடு, ஓம் பாட்டை அப்புறம் பாடு, நான் வந்தா இந்த பாட்டை முதல்ல பாடு, அப்புறமா ஓம் பாட்டை பாடு, இல்லைன்னா எனக்கு இதுதான் என் புரோட்டோகால் படிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சொன்னால் அது எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறது தாவேக அரசாங்கம். இந்த விஷயத்துல தாவேக அரசாங்கம் என்ன பண்ண போகுது? கவர்னர் எடுத்த இந்த நடவடிக்கை தமிழ்நாடு மக்கள் மத்தியில இந்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. நடப்பது தாவேக அரசா, ஜோசப் விஜய் தான் நம்முடைய முதலமைச்சரா, அல்லது கவர்னர் ரூல் நடக்குதா, அதனால தான் கவர்னர் ஆய்வுக்கு போறாரான்னு சந்தேகம் நாட்டு மக்களுக்கு எழுப்பி விட்டது. தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய்க்கு இருக்கிறது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், அரண்மனை நாயே அடக்குடா வாயே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்கிறார். இது வந்து கலைஞர் கருணாநிதியுடைய திரைப்பட வசனம். இந்த வசனத்தை ஒரு அமைச்சருக்கு எதிராக பேசியிருக்கிறார் திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ. எங்க பேசினார், எதுக்கு பேசினார் அப்படின்னா, அறிவாலயத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. CT நிர்மல்குமார் திமுக தலைவராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சரை
ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், இனிமே நீங்க அரசியலுக்கு வராதீங்க, அரசியல் வருவதற்கு உங்களுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு வாய் துடுக்காக திமிர்த்தனமாக பேசியதனுடைய விளைவாக அதை திமுக தன் கைவசம் எடுத்துக்கொண்டு எங்க தலைவரை அரசியல் ஓய்வு பெறுன்னு சொல்றதுக்கு நீ யாரு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்போது எனக்கு ஒரு சினிமா வசனம் தான் நினைவுக்கு வருகிறது. ஏன்னா இந்த அமைச்சர் பல கட்சிகள்ல தாவி தாவி வந்தவர், ஜம்ப் பண்ணி வந்தவர், ஒரு இடத்துல உருப்படியாக இருந்தவர் இல்ல. இப்போது எனக்கு ஒரு சினிமா வசனம் நினைவுக்கு வருகிறது. அது என்ன வசனம்னா, அரண்மனை நாயே அடக்குடா வாயே அப்படின்னு எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அந்த பேச்சு இன்றைக்கு படு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையா? அமைச்சராயிட்டீங்க, முதலமைச்சராயிட்டீங்க, ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டீங்க, இருக்கிற இப்ப ஆல்ரெடி 50 நாளை தாண்டிட்டீங்க. இருக்கிற நாட்களில் நன்மை செய்து மக்கள்கிட்ட பேர் வாங்குவதற்கு பதிலாக வாய் துடுக்கா பேசக்கூடாததெல்லாம் பேசி மக்கள்கிட்ட மீண்டும் போய் நிற்கும் போது மக்கள் உங்களை விரட்டி அடிக்கிற மாதிரி சூழ்நிலை நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்களே தாவேக்கா நண்பர்களே அப்படின்னு. நண்பர்களே சொல்ல முடியாது, ஏன்னா தாவேக்கா நண்பர்களாக யாரையுமே சேர்க்காது. ஏன்னா அவர்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க. அது அவருடைய பாணி. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, பொறுத்திருப்போம். கவர்னர் செய்தது சரியா தவறா, இது மக்கள் மன்றத்துக்கே விட்டுறேன், பார்வையாளர் பண்றதுக்கே விட்டுறேன். நடப்பது தமிழ்நாட்டில் நடப்பது கவர்னர் ஆட்சியா, கவர்னர் மூலமாக சோசப் விஜய் என்கிற ஒரு நடிகரை அமர வைத்து முதலமைச்சர் ஆக்டிங்காக ஒரு ஆட்சி நடக்கிறதா? இதுக்கு உங்க கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவாலும் அன்பாலும் நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். நன்றி, வணக்கம்.